ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மில்லா பிளாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போனால் ஸ்வீட் ரெசிபி, எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய, சில்ட்ரன்ஸ் கூட பிடிக்கக்கூடிய ஸ்வீட் ரெசிபி. என்ன ஸ்வீட்னு கேட்கிங்களா? கருப்பட்டி போட்ட கொலக்கட்டை தான் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் தேங்காய் நல்லா துருவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பாசிப்பருப்பை ஒரு கடாயில் போட்டு பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. துருவின தேங்காவை நெய்யில் ஊற்றி லைட்டாக பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. திரும்பி தேங்காய், பாசிப்பருப்பு, கருப்பட்டி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதீங்க, தண்ணி விடுறது மாதிரி வரும். லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைம் கருப்பட்டி கொலக்கட்டை செய்யறதுக்கு பச்சரிசி வீட்டிலே ரெடி பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வேணுன்னா வீடியோ வேணுன்னா கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுதேன். அதனால் பச்சரிசி மாவு நல்லா மணமாகவே இருக்கும். நம்ம கொலக்கட்டை மோல்டுலையும் செய்யலாம், இல்லை நம்ம பிடிச்ச சேஃப்லையும் செய்யலாம். எங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு பால் மாதிரி இருந்தால் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பால் மாதிரி உருட்டி உள்ளே நம்ம துருவின தேங்காய், பச்சரிசி மாவு செஞ்ச பாசிப்பருப்பு, கருப்பட்டி எல்லாம் செஞ்ச பூர்ணத்தை நம்ம பால்குள்ளே வச்சு ஒரு ரோல் மாதிரி பண்ணி வச்சு நம்ம உருட்டிக்கலாம். இதே மாதிரி எல்லாமே நம்ம உருட்டிக்கலாம். இதே மாதிரி நமக்கு எந்தெந்த சேஃப் வேணுமோ அந்தந்த சேஃபில் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி சட்டியில் தான் வேக வைக்க போகிறேன். ஒரு 20 மினிட்ஸ் கரெக்டாக இருக்கும். வெந்துட்டான்னு செக் பண்ணிவிட்டு திரும்பி எடுத்துக்கலாம். எனக்கு இந்த டைம் கரெக்டாக 20 மினிட்ஸ் வந்துச்சு. ஒரு டைம் காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல சுவையான எம்மியான கருப்பட்டி தேங்காய் பாசிப்பருப்பு செஞ்ச இனிப்பு கொலக்கட்டை எல்லாருக்குமே பிடிக்கும். உடம்பு ஹெல்த்தியும் அதிகமாக உண்டு, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உண்டு. இதே மாதிரி யாரும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.